ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்மினோட 2 ஷார்ட்ஸில் த ஃபைனல் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் 2/2ல். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் இருக்கும், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் புரியும். இந்த டைட்டில் இஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை டாக்டர் அத்தை பொண்ணு. ஸோ இதை தான் டைட்டில். வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அதோட விட்டு போனால், இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஜிம்மினோட அப்பா. ஸோ பண்ணி வச்சதும் வேறு ஆப்ஷனே இல்லாததால் ஜிம்மனும் உங்களுக்கு கழுத்தில் தாலி கட்டின்னு இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க, தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஹைப் பண்ணால் மறக்காதீங்க வீடியோவை. வாங்க நம்ம இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஜிம்மன் தாலி கட்டி முடிச்சுட்டு அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. நீங்கள் ஆனால் குனிஞ்ச தலை நிம்மறாமல் இருக்கீங்க. தென் வேறு யாருக்கோ பக்கத்தில் சாமி வருது. அதனால் டக்குன்னு எல்லாமே அமைதியாயிட்டாங்க. ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வெயிட், இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே கண்லேருந்து ஒரு சொட்டு ட்ராப்லெட்ஸ் அப்படியே ஊற்றுது. ஸோ இப்படியே இருக்குது. ஒரு வழியாக எல்லோரும் வீட்டுக்கு போயாச்சு. ரொம்ப ஒரு நிசப்தம், ஒரு அமைதி, என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த மாதிரியான ஒரு அமைதி. நைட்டு தான் அந்த கோயில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேறு நடந்திருக்கும். திடுதிப்புன்னு கல்யாணம், நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு. ஸோ ஊருக்குள்ளே மக்கள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாலும் கூட வீட்டில் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது தென் ஜிம்மனுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ ஃபோன் அடித்து எல்லாருமே சொல்லும் போது அறக்க பறக்க என்ன கல்யாணமான்னு சொல்லிட்டு எல்லாருமே பஸ்ஸு பிடிச்சி கார் பிடிச்சி வராங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. என்ன தான் பிள்ளைக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணாலும் ஒரு ஊர் பந்தத்தை சாதி சனத்தெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிறோம்ல, இல்லைனா ஃபங்க்ஷன் கல்யாணம் ஆனதே தெரியாமல் போயிடும்ல, அதனால் ஃபங்க்ஷன் நடத்திடலாம் அப்படி சொல்லிட்டு பேசி முடிவெடுக்கிறாங்க. வீட்லேயே சும்மா சிம்பிளாக அந்த பூ டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் போல் ரிசப்ஷன் வைக்கிற மாதிரி. இங்கே நாட் ஈவன் அ சிங்கிள் வேர்ட் ஜிம்மன் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது. அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்படியே இருந்துட்டு இருக்கவே இங்கே கல்யாணம்லாம் ஆகுது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நடத்திட்டுருக்காங்க. மூஞ்சை பார்க்கணுமே, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுருக்காரு. எல்லாம் ஒன்றாலதாம்மா, நல்லா நடித்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டல அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறாரு. அவங்க அம்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த ரிசப்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தென் தட் நைட் உங்களுக்கும் அவருக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஸோ அப்படி எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. இங்கே அவங்களுக்கு தான் தெரியுமே நடக்கவா போகுது. அந்த கல்யாணம் ட்ரெஸ்ஸு சாரீ எல்லாத்தையுமே போட்டுட்டு அன்றைக்கு நைட்டு நீங்களும் ஜிம்மனும் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி. நீங்கள் ரூமுக்கு வந்த அடுத்த செகண்டே ஜிம்மனை எழுந்துட்டாரு. எனக்கு தூக்கம் வருது, நான் சோஃபாவில் தூங்குறேன், நீ பெட்டில் தூங்கு. அத்தான் இதை பார், இதுக்கப்புறம் எதுவும் பேச தேவையில்ல, நான் சோஃபாவில் தூங்குறேன், நீ பெட்டில் தூங்கு, ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே போய் பெட்டில் போய் படுக்கிறீங்க. எங்கள் ஜிம்மன் வந்து சோஃபாவில் தூங்குறாரு, எதுவுமே பேசலை. அப்படியே போயிட்டு அந்த அந்த சாரியில் எப்படி தூங்குறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு சுடிதார் போட்டுட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல, புரண்டு புரண்டு படுக்கிறீங்க. ஸோ ஃபைனலி கண்ணை மூடிட்டு நீங்கள் தூங்குறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சிரிப்பு, நம்ம அத்தானை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? நிஜமாக இது நடந்துருச்சா? எனக்கு என் அத்தனோட கல்யாணம் ஆகிடுச்சா? நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கில் அவர் கட்டின தாலி அப்படியே கையில் வச்சு பார்த்துட்டு இருந்துட்டுருக்கீங்க. ஸோ தூக்கம் வரல. எழுந்திரிச்சிட்டு நீங்கள் அப்படியே பால்கனி இருக்கும், அப்படியே இந்த நிலாவை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஆனால் எங்கள் அத்தா என்னை ஏற்றுக்கவே இல்லையே, என் அத்தானுக்கு அது எனக்கு பிடிக்கல. நான் கேம் பிடிக்கல, ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சேன்.
அப்படி இருந்தால் அத்தானுக்கு ஏன் என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணனும், அதாவது உங்கள் அம்மாவோட அண்ணனும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொல்லையில் தனியாக வந்துட்டு கொஞ்சம் சீக்ரெட்டாக பேசுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வயனுக்கும் ஜிம்மனுக்கும் திடுதிப்புன்னு நான் கல்யாணம்னு சொல்லிவிட்டேன். உன்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட என்ன ஏதுன்னு கேட்கவே கிடையாது. என் மேலே ஏதாவது கோவமாப்ல அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணன், நீ என்ன முடிவெடுத்தாலும் அதில் எல்லாமே நல்ல முடிவாக தானே இருக்கும். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. நீ கவலையே படாத. இப்போ எப்படி இருப்பாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் எல்லாம் மாறும். அப்போது உன் புள்ள நல்ல வேலை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். வயனும் அவள் சந்தோஷமாக ஆசைப்பட்டவனோட வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்லுவாள். அதுக்கு ரொம்ப நாள் இல்லைண்ணே. நீ கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் எனக்கு வயனை வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல சுத்தமாக உடன்பாடு இல்லாத அவளுக்கும் தெரியும். நீ பண்ணது என்னமோ சரிதான். இப்போ வேணால் அப்படி இப்படின்னு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் மாறுண்ணே, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ இதை கேட்டதும் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாகுது. அப்படியே கல்ப் பண்ணிட்டு அப்படியே ரூம்குள்ளே பார்க்குறீங்க. தூங்கிட்டு இருக்காரு சோஃபாவில் ஜிம்மு. எங்களுக்கு மாறுதோ இல்லையோ, உங்கள் மனசு கஷ்டப்படாமல் நான் பார்த்துப்பேம்மா, கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க. ஸோ சொன்னதும் பொறுமையாக உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு இங்கே ஆல்ரெடி ஜிம்மன் ஃப்ளாட்டு தூங்கிட்டாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஜிம்மன் கிட்டே போயிட்டு அப்படியே அவரோட பியூட்டியை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஃபேனு நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் இருக்கிறதால அந்த ஹேர், அந்த வகுடு இருக்குல்ல, அதெல்லாம் லைட்டாக நகர்ந்து அப்படியே ஹேர் அப்படியே நல்லா பவுன்ஸியாக அப்படியே ஃப்ளிப் ஆகுது. தானாக அப்படியே ஃபேஸ் கிட்ட வந்து படுது. உங்களுக்கு எடுத்து விடணும்னு ஆசை. ஆனால் நீங்கள் எடுத்து விடும் போது அதை தப்பாக நினச்சிக்கிட்டு கண்ணாமண்ணான்னு திட்டினாருன்னா நம்மளுக்கு அது தேவையில்லாத கண்டென்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கண்ணு பொறுமையாக ஓப்பன் ஆகுது ஜிம்மனுக்கு. ஓப்பன் ஆகிட்டு உங்களே பார்க்குறாரு. பட் நீங்கள் ஃபேஸ் ஃபீச்சர்ஸை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து தூங்கி பார்த்ததில்ல ஜிம்மனை. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா கண்கள், மூக்கு, உதடு, கன்னம், தாடை எல்லாத்தையும் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இப்போது உங்கள் ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜிம்மனோட லிப்ஸ் கிட்ட ஃபேஸ் பண்ணி இப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறதுனா, அப்படியே உட்காந்துட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே பார்க்க மாட்டாங்க, ஊனுருக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஊனுருக பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் விழிச்சது நீங்கள் பார்க்கல. அந்த அளவு ரொம்ப இன்டெப்த்தாக அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மனுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் அவரோட உதட்டை தான் பார்த்துட்ருக்கீங்கன்னு. வேணுங்கனே அந்த மனுஷன் அவரோட உதட்டை அப்படியே ஈரப்படுத்துகிறாரு. ஸோ ஈரப்படுத்தினதும் அப்படியே அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஷைனிங்காக இருக்காது, தண்ணி பட்ட மாதிரி. அப்படி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன கிஸ் அடிக்கணும்னு தோணுதா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு மண்டையாட்டுறீங்க. ஐயோ அப்படி இல்லை தான், அது அது சும்மா பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. இப்படி குறுக்குறுன்னு பார்க்குற, நான் கண்ணை ஓப்பன் பண்ணி இருக்கிறது கூட உனக்கு தெரியல, அந்தளவு லுக்கா அப்படிங்கிறாரு. அது அது இல்லை தான், தூக்கம் வரல, அதான் நிலாவை பார்த்துட்டு அப்படி அவங்களையும் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தூங்குங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்துலேருந்து எழுந்திரிச்சு போகிறீங்க. ஒரு டக்குன்னு உங்களை கையை பிடிச்சிட்டு, தபார் எனக்கு ஒன்றை பிடிக்காது, அது ஏன் என்ன அப்படிங்கிறத என்கிட்ட கேட்காத, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பதில் என்கிட்ட இல்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்றும் பிடிக்காது. அதுவும் இல்லாமல்
ஒரு ஃபோர்ஸ் பண்ணதால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி என் கூட ஒன்றா இருக்கணும், என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும், என்னை நீ ஹஸ்பண்டாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. ஓகே, நீயும் இஷ்டத்துக்கு இரு, நான் இஷ்டத்துக்கு இருக்கேன். உன்னோட பர்சனலுக்குள்ளே நான் வர மாட்டேன். உனக்கும் புரியுதுல்ல? அப்புறம் நீ டாக்டர் தானே? ஏன்னா ட்ரைனிங் பீரியடில் முடிஞ்சிச்சா? இல்லை, ட்ரைனியாக தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு வீக்கில் முடிஞ்சிடும். தென் நான் டாக்டராக போயிடலாம். ஆக்சுவலாக எனக்கு நிறைய கால் லெட்டர்ஸ், ஆஃபர்ஸ்லாம் வந்திருக்கு. ஒரு நல்ல ஆஃபருக்கு வெயிட் பண்ணுறேன். அது போயிட்டுனா அங்கே ஷிஃப்ட் ஆகிடுவேன். அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் இந்த பார், நீ வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவ, நான் இந்த ஊரை தாண்டி வர முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா நான் இந்த ஊரை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இங்கேயே ஸ்கூலு எல்லாத்தையுமே ஒர்க் மாற்ற கொண்டு நான் இங்கே தான் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு நல்லாவே தெரியும். என்னால் எங்கள் அம்மா அப்பா தாண்டி உனக்காக நீ போகிற இடத்துக்குலாம் போக முடியாது. நான் உனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா இங்கே வந்தால் நீ தாங்க. சரிங்க தான். சரி, போய் தூங்க போ. ஒரு நிமிஷம். என்னத்தான் ஆண்டவனு கேட்கணும். என்னது? நீ என்ன டாக்டருக்கு படிச்சிருக்க? அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது என்ன படிச்சிருக்கேன்? நான் கைனகாலஜிஸ்ட் படிச்சிருக்கேன். சரி, போய் தாங்க போ. சரி. நீங்கள் போயிட்டீங்க. ஆக்சுவலாக அவருக்கு கைனகாலஜிஸ்ட்னால் என்னன்னு தெரியாது. ஸோ கூகுளில் போட்டு பார்க்குறாரு. அதுக்காக படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். இதெல்லாம் படிப்புன்னு வேற படிச்சிருக்கு பாரு. அப்படி என்னவா இருக்கும்? அப்படி என்ன தெரியும்? ஐயோ, ஆனால் உயிர் மேட்ருப்பா. ஆமாம், இப்போ கேர்ளுக்கு மட்டும்தான் பார்ப்பாளா இல்லை பாய்ஸுக்கும் சேர்த்து பார்ப்பாளா? என்ன மாமா? என்னத்தான் கைனகாலஜிஸ்ட்னு சொல்கிற? நீ கேர்ள்ஸுக்கு மட்டும் பார்ப்பியா இல்லை பாய்ஸுக்கும் பார்ப்பியா? இல்லை தான், அது கேர்ள்ஸுக்கு தான் இருக்கும். அது எப்படி சொல்கிறது? இல்லை இல்லை இல்லை, நான் பார்த்தேன், எனக்கு புரியும், எனக்கு தெரியும். அது அதனால தான் சும்மா தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இனி பார்த்து தூங்க. சரி தான். அப்படின்னு நீங்கள் போய் தூங்கிட்டீங்க. தென் மார்னிங் ஆகுது, எழுந்திரிக்கிறீங்க, குளிக்கிறீங்க. இப்போது ரொம்ப நாள் நம்ம லீவ் போட்டுட்டோம்ல, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா கிளம்பணும், டைம் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்றார். சரி சரி தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. நீங்கள் உங்கள் மாமா அத்திட்ட சொல்லிட்டு போகணும்ல, ஸோ சொல்கிறீங்க. எங்கேம்மா போகிற? வேலைக்கா? ஆமாம் மாமா. இவனையும் அழைச்சிட்டு போ. எப்படி கல்யாணம் ஆகி முந்தா நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, இல்லை தனித்தனியாக போகணுன்னு என்ன அர்த்தம்? அப்பா, நான் இங்கே வேலை பார்த்துருக்கேன். உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானடா, போய் உன் பொண்டாட்டியோடு இருந்து வேலை பாரு. என்னம்மா உனக்கு? அப்பா அது இல்லை. இதுக்கு மேலே எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காத. என் பேச்சுக்கு எதிர் சொல் பேசுகிறது மூலம் நிறுத்து. உன்னோடதையும் எடுத்து பேக் பண்ணு. ஆனால் அவள் இருக்கிற இடத்துக்கு நான் எதுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் பொண்டாட்டி தான் புருஷனோட வீட்டில் இருக்கணும்மா ஏதாவது இருக்கா என்ன? நீ ஒரு சேஞ்சுக்கு போய் நீ போய் அங்கே போய் ஒர்க் பண்ண, யார் வேணான்னா லீடர்ஸ்க்கு இங்கே வா. போடா. அப்படியே உங்களை பார்த்து மறைக்க, நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்படிங்க ஜிம்மன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த இடத்த போயிட்டு இந்த கிளம்பி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டாரு. ஸோ உங்கள் அம்மா, அவங்க அப்பா, நீங்கள், ஜிம்மன் எல்லாருமே ஒரே காரில் ட்ராவல் பண்ணி போயாச்சு. ஸோ இவங்க 2 பேரும் நேட்டிவில் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் வேறு இருக்கும் போல், அதெல்லாம் முடிச்சுட்டு தென் 1 டே அங்கே ஸ்டே பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் டே
நீங்கள் வேறு இடத்துல தானே ஒர்க் பண்ணிருக்கீங்க ட்ரெயினியாக. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் டேரெக்டாக போயாச்சு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து அப்போ பிஜியில் தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ பிஜி வெக்கேட் பண்ணணும். தென் ரெண்டலுக்கு வீடு எடுக்கணும். பிகாஸ் ஜிம்மின்னு உங்கள் கூட வராரு அப்படிங்கிறதால. அப்படி இருக்கவே நீங்கள் வந்து இங்கேயே பேசி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கெல்லாம் நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ பார்த்து ஒரு வீடு ஆன்லைன்லேயே பார்த்தாச்சும் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்காக இந்த வீடு ஓகேவாடி இந்த வீடு ஓகேவாடின்னு கேட்டிருப்பா. ஃபைனலி ஒரு வீடை செலக்ட் பண்ணிட்டீங்க. எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போது நீங்களும் ஜிம்மினும் அந்த வீட்டுக்கு டைரெக்டாக போகிற மாதிரி பிஜியில் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிவிட்டு அந்த புது வீட்டுக்கு போயாச்சு. ஆக்சுவலாக ரொம்ப எம்ப்டியாக இருக்குது. போகிறீங்க, க்ராசரிஸ் முதல்ல வாங்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குறீங்க. எங்கள் ஜிம்மன் மட்டும் புது இடம், புதுசாக இருக்குது. வெளியில் போனால் தொலைஞ்சிட்டா இவ்வளோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உன் நம்பர் கூட அப்படிங்கிறாரு. நீங்களும் கொடுத்துட்டீங்க. ஸோ நம்பரை வாங்கிட்டு கொஞ்சம் வெளில போக வேண்டியது இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். அதான் நான் வேணால் வரட்டுமா, நான் பார்த்துக்கிறேன். ஸோ போகிறாரு. ஆன்லைனில் மேப்பில் போட்டு பக்கத்தில் ஏதாவது ஷோரூம் இருக்கான்னு பார்க்குறாரு. டக்குன்னு திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டு, ஓய் என்னத்தா பைக் ஏதாவது இருக்குமா, இல்லை கொஞ்சம் தூரம் போகணும் அவ்வளோதான். இதோ இருக்குது, ஸ்கூட்டி இருக்குது அதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த சோஃபா தென் ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவர் வாங்கிட்டு வந்து அப்படியே போடுறாரு. ஏன் தான் நான் பார்த்து பண்ணல. அவர் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு, இந்த வீட்டில் நானும் தானே தங்குறேன், எனக்கு உரிமை இருக்குல்ல, இல்லை நான் பண்ணக்கூடாதுன்னா சொல்லு. அப்படிலாம் இல்லை இல்லை அதான். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. இப்போது கடைன்னு சமைச்சிட்டு அவருக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. அதான் இது உங்கள் ரூம், இது என் ரூம். நான் ஒரே ரூமில் உங்கள் கூட இருந்தேன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதான் 2 BHாக வாங்கிட்டேன். அதுவும் இல்லாமல் நைட்லாம் கொஞ்சம் படிக்கிற வேலை வேறு இருக்கும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தனித்தனி ரூமில் இருந்துக்கலாம். உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. அப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குது? அதில் விஷத்தில் ஏதாவது கலந்தியா என்ன? ஐயோ இல்லைத்தான். ஏன் தான் இப்படி பேசுகிறீங்க? நான் கூட உங்கள் கூட ஒரு 100 வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன். எப்படி பேசுகிறீங்க? 100 வருஷமா? என்னால் இந்த நாட்களையே முடியல. 100 வருஷம்லாம் உன் கூட வாழ்ந்து அப்பா எப்படி படுத்தாத, நான் அப்படியே போய் சேர்ந்துடுறேன். ஏன்னா தான் உங்களுக்காக தான் நான் டாக்டரே படித்தேன். உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எதாக இருந்தாலும் அது என்னை தாண்டி தான் உங்களுக்கு வரணும். கண்டிப்பாக 100 வருஷம் வாழணும் தான், அதில் கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. லைட்டாக சிரிப்பு வந்துடுச்சு ஜிம்மினுக்கு. 100 வருஷமா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் யோசிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க புக்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் பிஜிலேருந்து வெக்கேட் பண்ணிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து உங்களோட ரூமில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது. நைட்டு படிச்சுட்டு ஒரு 2-3 மணிக்கு தூங்கி இருந்திருப்பீங்க. தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து தண்ணி குடிக்க வந்திருப்பார். அப்போ தான் லைட் ஆஃப் பண்ணுறது, அந்த லைட் எரிஞ்சு டக்குன்னு ஆஃப் பண்ணுறது வந்திருக்கும். டக்குன்னு டைம் பார்க்குறாரு. இத்தனை மணிக்கா படித்து முடிச்சுட்டு தூங்குறா, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு கதவை. நீங்கள் அப்போ தான் பொறுமையாக இந்த பெட்ஷீட்ஸை அப்படியே போடுறீங்க உங்கள் உடம்புல போத்திக்கிட்டு. அப்படியே கதவை ஓப்பன் பண்ணதும் ஏன்னா தான் ஏதாவது வேணுமா அப்படிங்கிறீங்க. இப்போ தான் தூங்க போறியா? கொஞ்சம் படிக்க வேண்டியது இருந்தது, படித்தேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா எந்திரிச்சிட்டிங்களா என்னால்? சாரி தான். இல்லை தண்ணி குடிக்க வந்தேன், அவ்வளோதான். சரி நீ தூங்க, குட் நைட். குட் நைட் அத்தான். நீங்களும் அப்படியே தூங்கிட்டீங்க. ஜிம்மினும் அப்படியே போயிட்டாரு. அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கும் போது தூக்கம் வரல. ஜஸ்ட் ஃபேனை பார்த்துட்டே
அப்படி யோசிக்கிறாரு. சின்ன வயசில் சும்மா விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், என் ஒய்ஃப் டாக்டராக இருக்கணும், பெருமையாக நான் சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதை காப்பாற்ற அவள் இவ்வளோ கஷ்டப்படுறாளா? 3 மணி வரைக்கும் எழுந்திரிச்சு படிச்சுட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் அவள் டெய்லியும் அதை கடைப்பிடிச்சிட்ருக்கா. ச்சே, இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உங்களை மேலே ஒரு சின்னதாக சாஃப்ட் கார்னர் வருது பிள்ளைக்கு. ஸோ எங்கள் ஜிமன் அப்படியே படுத்துட்டு அப்படியே தூங்கிட்டாரு. தென் த நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ எழுந்திரிச்சிட்டு கதவை நாக் பண்ணுறாரு. பட் அந்த சைட்லேருந்து சத்தமே வரவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆள் இல்லை, கிளம்பி போயிட்டீங்க போல். ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் ஹாலில் இருக்கிற அந்த டைனிங் டேபிள் மேலே இந்த மாதிரி நான் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், ஓவன் இருக்குது, ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு இன்றைக்கி மார்னிங் ஷிஃப்ட்டு, ஸோ நான் போயாகணும், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீங்கள் எனக்கு வெயிட் பண்ண வேணாம் தான், நீங்கள் பார்த்துக்கோங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட். அப்படின்னு ஒரு பெரிய டீப் பிரெத் எடுத்துட்டு அந்த மனுஷன் அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கீங்க, டீயை வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருக்கீங்க, பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு வச்சுருக்கீங்க, அது எல்லாத்தையுமே ஓவனில் ஹீட் பண்ணிவிட்டு சும்மா மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. பட் ஸ்டில் ஒரு நாளே அவருக்கு செம்மையாக போர் அடிச்சுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதால அந்தளவு அவருக்கு ப்ரெஷரிங்கான ஒர்க் கிடையாது. ஸோ வரும்போது ஆர்டர் செய்வார். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறச்ச எவ்வளோ நேரம் நீங்கள் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுவீங்க? நீங்கள் எவ்வளோ நேரம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு மாதிரி எரிச்சலாக வராது? கிராமத்தில் வாழ்ந்துட்டாரு. அம்மா, அப்பா, தோட்டம், தரவு அப்படி இப்படின்னு இருந்தவங்க ஒரே வீட்டில் ஒரு மாதிரி கட்டி போட்ட மாதிரி ஆகிடாது? ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா, மதியானம் அவரே சமைச்சார். சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தென் டைரெக்டாக கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளில போயிட்டார். சரி, புதுசாக இடத்த எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு மேப்பில் வந்து போட்டு பார்க்குறாரு. இன்ஸ்டா, யூடியூப்லலாம் நியர்பையில் என்னென்ன ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு, சாப்பிட்றாரு. கொஞ்சம் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறதோட இது எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஹேங் அவுட் அந்த மாதிரி இருக்குது. ஈவினிங் நீங்கள் வந்துட்டீங்க, மனுஷன் அதுக்கு முன்னாடியே வந்துட்டார் போல வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததும் நிறைய பேசுகிறாரு. லைக் லிட்ரலி ஒர்க் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, தென் இன்றைக்கி யார் யாரெல்லாம் மீட் பண்ண, எத்தனை கிளைண்ட்ஸ் வந்தாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நிறைய டாக்கட்டிவாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஷாக்கு. என்னடா அது திடுதிப்புன்னு ஒரு நாள் தான் போயிட்டு இப்படி வந்தோம், புள்ள என்ன இப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு எல்லாத்தையுமே ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதான் ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஏதாவது வேணுமா, ஏதாவது இருந்தால் கேட்டிங்க, ஸ்டிக்கி நோட்ஸ் நான் எழுதியிருந்தா பார்த்தீங்களா? ம், பார்த்தேன் அப்படிங்கிறாரு. சூப்பர், சரி சரி தான் அப்படிங்கிறீங்க. உங்களை பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, வெளியில் எங்கேயாவது போகலாமா? போகலாமே. ம், சரி போ. என்னடா இது திருதுப்புன்னு என்கிட்ட இவ்வளோ பேசுகிறாரு, வெளில போகலாமாலாம் கேட்குறாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருந்த டயர்ட்ஸ் எல்லாமே பறந்து சிட்டாக போயிடுத்து, அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ ஆஃப்டர் தட் என்ன ஆயிருக்குன்னா, கடைன்னு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு தென் அப்படியே வரீங்க. எங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் ஆல்ரெடி கிளம்பி தான் இருக்கார் போல். போகலாமா அப்படிங்கிறாரு. போகலாம் தான் அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் பைக் எடுக்கிறாரு, நீங்கள் பின்னாடி போகிறீங்க. நான் வேணால் ஓட்டுட்டுமா, எங்கேன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நான் மேப் போட்டிருக்கேன், நான் அப்படியே போய்க்கிறேன். நான் வேணால் வழி சொல்லட்டுமா? கேர்ள்ஸ் வழி சொல்கிறது தான் நல்லா தெரியுமே. லெஃப்ட்டுன்னா ரைட்டில் சொல்லுவீங்க, கை போடுனா தோளில் கை போடுவீங்க. எதுக்கு இந்த வம்பு? நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே சுழி போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் சுழிக்கும் போது அதை கன்னடில் பார்த்துட்டுப்பாரு, விடுக்கணும் திருப்புறாரு. இப்போ என்ன பண்ண நீ அப்படி சொல்கிறாரு. நாதம் பண்ணலையே அப்படிங்கிறீங்க. இப்போ நீங்கள் உதட்டு சுழிச்சு தானே அப்படிங்கிறாரு. பின்னா
என்ன மட்டும் சொல்லியிருக்கணும். ஒட்டுமொத்த கேர்ள்ஸையும் சொன்னால் கோவம் வருது எனக்கு. சரி, உன்ன மாதிரி சில கேர்ள்ஸ். ஓகே. ம் சரி, போகலாமா? ம் ஸோ உங்களுக்கு ஃபோன் வருது. பார்த்தா ஜிமினோட அம்மா தான். அத்தை ஃபோன் அடிக்கிறாங்க. என் தாய்க்குள்ளம் எனக்கே அடிக்கல, எடுத்து பேசு அப்படிங்கிறாரு. ஸோ அத்தை சொல்லுங்க அத்தை, எப்படி தான் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படிம்மா இருக்கே? இன்னும் நல்லா இருக்கேன் அத்தை. எப்படி இருக்குது, ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கியா, என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆ இப்போ தான் ஒர்க் போயிட்டு நானும் அவரும் டேட்டு போகிறோம். ஆ அப்படி சொல்லிட்டு அவரே கண்ணாடியில் உங்களை பார்க்குறாரு. டேட்டிங்கா? எங்கே போகிறீங்க? தெரியல, ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சுருக்காரு. ஸோ போயிட்டுருக்கோம் அத்தை. அப்படியா? சரி 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 சரி, நீங்கள் போயிட்டு ஃப்ரீ ஆனதும் கால் பண்ணுங்கள். எனக்கு பிரச்சனை இல்லை சரியா? பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பை 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 அப்படி சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அத்தை ஏன் பேசாமல் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. ஆமாம், வெளில போகிறோம் தானே சொன்னேன், டேட்டுன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு. அது கல்யாணத்துக்கு அப்புறம் கப்பல்ஸாக வெளில போனாங்கன்னா அது பேர் டேட்டுன்னு தானே தான் சொல்லுவாங்க. சரி எனிவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இங்கே ஜிம்மன் வந்து பைக் ஓட்டிகிட்ருக்காரு. ஒரு வழியாக ரெஸ்டாரண்ட்டுமே போயாச்சு. சாப்பிட்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இங்கே ஜிம்மன் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ஹார்ஷாக பேசலை, அது எதுவுமே லிட்ரலி கிடையாது. லைக் நார்மலாக இருக்கார். பிகாஸ் அவர் பேசுகிறதுக்கு ஆள் ஒருத்தவங்க அதை நீங்கள் மட்டும்தான். அவங்கக்கிட்ட நான் சண்டை போட்டு உங்ககிட்ட பேசாமல் இருந்து அப்புறம் ஒரு மாதிரி சைக்கோட்டிக் ஆகிட மாட்டாங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடாது. ஸோ அதனால் ஹீ லெட்ஸ் டு டாக் டு யூ. ஸோ அப்படியே கொஞ்சம் நார்மலாக அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியே சில நாட்கள் ஆகுது. உங்களுக்கு ஒரு வழியாக ட்ரைனிங் பீரியடுமே முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அஃபிஷியலாக இப்போ ஒரு டாக்டர். ஸோ நீங்கள் கிளினிக்குமே வைக்கலாம். இங்கே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த ஆஃபரை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஜிம்மின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பக்கத்தில் தான் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் போய் ரீச் ஆகிடலாம் அந்த மாதிரி. ஸோ அவருக்குமே ஒரு ஹை பொசிஷன்ஸில் ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் பேக்கேஜஸோடு அவருமே கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் வாங்கியிருப்பார். ஸோ 2 பேருமே கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, நல்ல பொசிஷன்ஸில் இருந்துகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கவே இருந்தாலும் நீங்கள் ஜிம்மினை டேக் கேர் பண்ணுறதும் சரி எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா பார்த்துட்ருக்கீங்க. போகிற ஒர்க்குமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஜிம்மினை பார்க்கும்போது உங்கள் ஃபேஸில் அப்படியே ஃபீச்சர்ஸ் எல்லாம் மாறி அப்படியே சந்தோஷமாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் கொஞ்சம் புரிதல் வருது. பிகாஸ் நீங்களும் அவர் மட்டும்தான், லிட்ரலி வேறு யாருமே நடுவில் இல்லை. அதனாலேயே 1, 2 பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டிங் க்ரியேட் ஆகி இப்போ நீங்களும் அவரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் இருந்துகிட்ருக்கீங்க. லெட்ஸ் டூ லவ் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு அந்த பொசிஷன். ஸோ இப்படி இருக்கவே இட்ஸ் யுவர் பர்த்டே. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாள். அது ஜிம்மினுக்கு தெரியுமான்னு உங்களுக்கு தெரியாது, என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, லைக் நத்திங் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் அதே மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதிட்டுருக்கிறச்ச ஜிம்மின் அப்போ தான் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வராரு. வந்ததும் குட் மார்னிங் அப்படிங்கிறீங்க. குட் மார்னிங் அப்படிங்கிறாரு. அதான் எழுந்திரிச்சிட்டிங்களா? பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் டீ ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மறக்காமல் குடிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே பொறுமையாக கண்ணை கசக்கிக்கிட்டே அந்த மனுஷன் அப்படியே உங்கள் பார்த்து நடந்து வந்துட்டுருக்காரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவர் என்ன நம்மள்ட்ட ஏதாவது சொல்ல வராரான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. வாயகே எதுவும் திறக்கல. அப்படியே கிட்டக்கு வந்துட்டு டக்குன்னு அப்படியே உங்களோட ஷோல்டரில் அவரோட சின்ன வச்சு அப்படியே லேண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு. என்ன நடக்குதுங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மை வைஃபி, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே அப்படியே சொல்லிட்டு அந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லும் போது எழுந்திரிச்சிட்டாரு. உங்களுக்கு கண்ணிலேருந்து டொபக் டொபக்குன்னு சொல்லிட்டு டியர்ஸ் ஊற்றுது.
என்னாச்சு? ஏதாவது இடிச்சுக்கிட்டியா என்ன? அப்படி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃப்ளஃபி ஐஸோட உங்களை அப்படியே குறுக்குறுன்னு பார்க்குறாரு. இல்லை தான், என் பர்த்டேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறீங்க. தெரியும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கலாம், ஆனால் நேரில் சொல்கிறது நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அலாரம் வச்சு எழுந்திரிச்சேன். ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறாரு. தேங்க்ஸ் அத்தா, தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் அ லாட் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட 2 ஹேண்டையும் பிடிக்கிறீங்க. அவர் அப்படியே பொறுமையாக இந்த டைனிங் டேபிளில் உள்ள ஸ்டூல் அப்படியே இழுத்து போட்டுட்டு தலையை அப்படியே கோதிட்டு, இன்றைக்கி ஒரு நாள் உனக்கு லீவ் கிடைக்குமா? இன்னைக்கா? இல்லை, சில பிளான்ஸ் இருக்குது வெளில போகலான்னு, அதான் லீவ் அப்ளை பண்ண முடியுமா உன்னால்? நான் லீவ் போட்டுட்டேன். இதோ கேட்குறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கல் பண்ணிட்டு கட்டன்னு நீங்கள் ஃபோன் அடித்து கேட்குறீங்க. சரி, ஓகே, அதுக்கு நீங்கள் வந்து ஓவர் டியூட்டி பார்க்கணும் தென் நெக்ஸ்ட் டே அப்படின்னதும் சரி, இன்னும் மண்டே ஆடிட்டீங்க. ஸோ ஆஃப்டர் தட் கிடச்சிருச்சு எனக்கு லீவு. சரி, நான் குளிச்சுட்டு ரெடியாகிறேன். நீ குளிச்சுட்டில்ல? குளிச்சுட்டேன் தான். சரி, ரெடியாரு. எங்கே போகிறோம்? இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் மாற்றணும், அதனால தான் கேட்டேன். பிறந்த நாளில் கோயிலுக்கு போவோம். அப்புறம் சாரி கட்டு. சரிதான். ஆனால் போய் புடவை கட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. ஆனால் என்கிட்ட புடவை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக தலையை சொரிஞ்சிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. அதாவது உங்களோட பெட்ரூம்குள்ளே போகிறீங்க. பார்த்தா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட ஒரு பேக்கேஜ், ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் ஒரு அழகான சாரீ வித் ப்ளவுஸோட, ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸ் வச்சு அது நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ப்ளூ கலர், ராயல் ப்ளூ வித் லைட் கோல்டன் கலரில் பார்டர் வச்ச மாதிரி ஒரு சாரீ. ஸோ அவர் உங்கள் பர்த்டேக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது. அப்படியே உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி கிண்ணிலாம் பிதுங்கி ஊற்றுது. ஏன்னா அதான் எனக்கு புடவை எடுத்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த புடவை கட்டுறீங்க, பார்க்க ரொம்ப ஸ்டன்னிங்காக கார்ஜியஸாக இருக்கீங்க. புடவை கட்டிட்டு வரதுக்கும் அந்த மனுஷன் குளிச்சு கிளம்பிட்டு அவரும் ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷர்ட் வித் வந்து வேஷ்டி, அதில் கூட பார்டர் கூட ப்ளூ கலர், ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து கட்டியிருப்பார். அவரும் வெளில வர்றதுக்கும் நீங்கள் வெளில வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதான் நான் புடவை கட்டிட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் திரும்புறீங்க. பார்த்தா இங்கே ஜிம்மனும் ரெடியாகி வந்திருக்காரு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க. அவர் டக்குன்னு அப்படியே எப்படி சொல்கிறதுனா அப்படியே சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொடுக்கு எடுக்க மாட்டாங்க நெத்திக்கிட்ட வச்சு, ஸோ அந்த மாதிரி வச்சுருப்பாரு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்க தெய்வத்தை மாதிரி அப்படிங்கிறாரு. இது இவர் வாயில் அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறீங்க. அவரே என்ன அது ஒன்றும் இல்லை தான், உங்களுக்கும் வேஷ்டி சட்டை நல்லாயிருக்கு, பேராக இருக்கும், நல்லாயிருக்கு அப்படிங்கிறீங்க. தேங்க்யூ, நான் தான் செட்டாக இருக்கட்டுமேனு எடுத்து. அதான் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, ஒரு செல்ஃபி? எடுத்துக்கலாமே. சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செல்ஃபி எடுக்கிறீங்க. தென் அவருமே செல்ஃபி எடுத்துருப்பார், ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஸோ 2 பேருமே சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டைரெக்டாக கடன்னு கோயிலுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு பார்க்கவே நிறைய பேர் டக்கு டக்குன்னு பார்க்குறாங்க. பிகாஸ் கப்பலாக போட்டிருக்கிற மாதிரி இருக்குல்ல, புடவை கட்டிட்டு அதே மாதிரி அவரும் ப்ளூ கலரில். ஸோ 2 பேருமே ரொம்ப அழகாக மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க. ஸோ இப்படி இருக்கிறவே அங்கே கோவில் நல்லா ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. தென் ஆஃப்டர் தட் இங்கே வந்து பைக்கில் வந்து வேறு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் புக் பண்ணியிருக்காரு போல் மதியானத்துக்கு.
அங்கே ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டு தென் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டனில் ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருப்பாரு. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த வாட்ச்சு. ஸோ அதை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் அத்தா, நீங்கள் இது பண்ணதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, இதுக்கு மேலே அப்படிங்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே அமைதியாயிட்டீங்க. அத்தா என்னது அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, சொல்லலாமான்னு தெரில. என்னதான் சொல்ல, நான் எதுவும் கோவப்பட மாட்டேன். ஐ லவ் யூ தான். ஐ லவ் யூ ஸோ மச் அத்தா. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கண்ணில் தண்ணிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைப் பண்ணுறீங்க. ஜெர்மன் அப்படியே டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. ஒன்றும் ஓகே ஓகே ஃபைன் ஃபைன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உங்களை தட்டி கொடுக்குறாரு. ஸோ ஈவினிங்லாம் வெளியில் போயிட்டு கொஞ்சம் இந்த பீச் அந்த மாதிரி போயிட்டு அண்ட் ஃபைனலி வீட்டுக்கு ரிட்டன் பேக் வரதுக்கு ஒரு 10-11 ஆயிருக்கும். அதே சாரியில் தான் எங்கே பார்த்தாலும் அலைஞ்சு திரிஞ்சு போயிட்டு வந்துருப்பீங்க. ஸோ ஃபைனலி ரொம்ப டயர்டாயிட்டு 2 பேருமே ஹாலில் சோஃபாவில் பொத்துன்னு அப்படியே படுக்கிறீங்க. ஸோ படுத்ததும் அப்படியே ஒரு சிரிப்பு அப்படி சொல்லி சிரிக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை சைடில் பார்த்துட்டு, என்ன சிரிப்பு? இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் இன் மை லைஃப்னு சொல்லலாம். இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தான். தேங்க்யூ ஸோ மச், உங்களால் தான் எனக்கு இந்த ஹாப்பினஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களே பார்த்துட்டு, இட்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உனக்கு தானே, உனக்கு செய்யாமல் பின்ன யாருக்கு செய்கிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸை உங்கள் ஃபேஸோட பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே நெத்தியும் கலக்குன்னு சொல்கிற இடிச்சுக்குது. கொடுத்த முத்தம் லிப்ஸில் அவர் கொடுத்துருப்பாரு. ஷாக்கில் அப்படியே உறைஞ்சி போய் அந்த மனுஷனே பார்த்துட்ருக்கீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஜிம்மன் அப்படியே ஸ்டடீஸ்க்கு தென் மற்ற ஏதாவது ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு வேணால் அந்த ரூம் யூஸ் பண்ணேன். இதுக்கு மேலே இந்த ரூமுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமை வந்து கை காட்டுறாரு. அது ரொம்பலாம் நீ யோசிக்க வேண்டாம், ஓகே, அங்கே வந்து படுத்துக்கோ. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா கலங்குது. சரி, நான் போய் ட்ரெஸ் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ட்ரெஸ் மாற்றுறாரு. நீங்களும் உங்கள் ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு அவர் தான் அந்த ரூமில் வந்து படுக்க சொன்னார்ல. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. டிஸ்கம்ஃபர்ட் இன் த சென்ஸ் எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் நீங்கள் ஒரே ரூமில் இருந்துட்டு, அதாவது ஒரே ரூம்னால் ஒரு ரூமில் இருந்துட்டு திடீர்னு இன்னொன்று ரூமுக்கு நம்ம போகிறோம், அதிலும் ரொம்ப நாள் ஆச்சுல அவர் கூடலாம் படுத்த அந்த மாதிரி திடீர்னு ஒன்றா பெட் ஷேர் பண்ணோம் சம்திங் அந்த மாதிரினா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்காது. ஸோ அதை நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஜிம்மன் அந்த படு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜிம்மன் அப்படியே பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, சரிதான், நான் 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 இங்கே படுத்துக்கிறேன் சோஃபாவில், நீங்கள் பெட்டில் தாராளமாக படுத்துக்கோங்க, நான் உனக்காக தான் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன், வந்து இங்கே படு. நான் சோஃபாலையா? ம் இது என்ன பர்த்டே கிஃப்டா என்ன? இன்றைக்கி ஒரு நாளுக்கா? இல்லை, இந்த பர்த்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகி டெய்லியும் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே வரைய பார்க்குறீங்க. டைம் ஆகுது, எனக்கு வேறு டயர்டாக இருக்குது, நான் படுத்தா போதுன்னு இருக்குது, வாசிக்கிறேன் வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் போயிட்டு அந்த மனுஷன் அந்த பெட்டில் படுக்கிறாரு, ஒரு சைடில் ஒரு கார்னரில். ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக வரீங்க. நீங்களும் அப்படியே தட்டு தடுமாறி இருட்டாக வேறு இருக்குல்ல.
ஸோ தடுமாறி எப்படியோ அந்த எட்ஜஸ்க்கு வந்துட்டு அப்படியே நீங்கள் படுத்துட்டீங்க. ஒரு ஹெவியாக இருக்குது ப்ரீதிங்கே, ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சாக வாங்கிட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. தூக்கம் இதில் எங்கத்த வர்றது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஏசி மட்டும் தான் போட்டிருக்கிறதால நீங்கள் பெருமூச்சு விடுறது அவருக்கே நல்லாவே கேட்குது. அப்படியே உங்கள் சைடில் டர்ன் பண்ணிட்டு, எதுக்கு மூச்செல்லாம் பலமாக இருக்குது? என்னாச்சு உனக்கு? ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஏதோ வாங்கிட்டு வரட்டுமா என்ன? இல்லை தான். அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே துடைக்கிறீங்க. ஹேண்ட் அப்படியே போகிறதுலாம் தெரியுது, வேவு. அது அது ரொம்ப நாளாச்சா? அதான் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. என்ன பதட்டம்? என்ன ரொம்ப நாளாச்சு? எதை பற்றி பேசுகிற? அதாவது இந்த மாதிரி தூங்கி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதுதான் சொல்ல வந்தேன் தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி. அந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு கன்னத்தில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, உங்களை அப்படியே பார்த்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. லைக் நீங்கள் வந்து டவுன், அந்த மனுஷன் அப், அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. இன்னும் ஹார்ட் படப்படன்னு அடிச்சுக்குது, அப்படியே ரன்னிங் ரேஸ்க்கு ஓடுற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, என்னாச்சு, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீ தூங்கு, நான் டிஸ்டர்ப் பண்ணல. அன்னைக்கு ரிசப்ஷன் முடிஞ்சா அன்னைக்கு ஃபஸ்ட் நைட் அப்போது நீ ஏன் இப்படி தானே பார்த்த? நான் எதுவும் கேட்கலையே. தூங்க கண்ணை மூடிட்டு. அது அப்போ சும்மா தூங்க கண்ணை மூடிட்டு, நாளைக்கு வேறு ஒர்க் இருக்கும் எனக்கு. சரிதான். தூக்கம் எங்கத்தான் வருது? ஹார்ட் பீட் அப்படின்னு தான் அடிச்சிட்ருக்கு இப்போ வரைக்குமே. ஸோ இப்படி இருக்கவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எங்கள் ஜிம்மன் பையன் என்னதான் அப்படி சொல்லிட்டு பதறத்தில் நீங்கள் டக்குன்னு எழுந்திரிக்கும் போது டமில்னு சொல்லிட்டு அவரோட மண்டையில் அடிச்சிருக்கும். ஐயோ மன்னிச்சிருங்க தான், சாரி தான் அப்படிங்கிறீங்க. இருக்கட்டும் வையன் அப்படிங்கிறாரு. என்னதான் அப்படிங்கிறீங்க. மார்னிங் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன், மதியானமும் உனக்கு கிஃப்ட் கொடுத்தேன், ஆனால் நைட்டு நான் எதுவுமே கிஃப்ட் கொடுக்கல. அதை நீ நோட் பண்ணியா? ஆமாம், அதான் 2 கிஃப்ட்டு, அதுவும் இல்லாமல் வெளியிலலாம் அழைச்சிட்டு போயிருக்கீங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் தானே தான். இதுவுமே எனக்கு கிஃப்ட்டு தான். எனக்கு இதே போதும், வேறு எதுவும் தேவையில்ல தான். ஆக்சுவலாக உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது. கொஞ்சம் கண்ணை மூடு. ஏன் தான் இருட்டாக தான் இருக்குது. சரி இரு, அப்போ பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பிளைண்ட் ஃபோல்ட் இருக்கும், அதை எடுத்து அப்படியே உங்கள் கண்ணில் போட்டுட்டு, அந்த சர்ப்ரைஸ்க்கு ரெடியா, அந்த கிஃப்ட்டுக்கு ரெடியா? ரெடி தான். ஸோ அவரோட ஹேண்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து, உங்களோட ஹேண்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவரோட கன்னத்தில் வைக்கிறாரு. அதாவது கன்னம் இந்த சென்ஸ் எப்படி வரும்னா, கழுத்து டு கன்னம், அதை ரெண்டுத்தையும் அப்படியே ஹோல்ட் பண்ண மாட்டாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி 2 ஹேண்டுமே அங்கே தான் வச்சுருப்பாரு. அந்த கிஃப்ட் இது தான், அது நான் தான். ஐ ரியலி லவ் யூ வையன். நீங்கள் டக்குன்னா அந்த பிளைண்ட் ஃபோல்டை கைட்லான்னு போகிறீங்க. வெயிட், உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ வார்த்தை வரல, அதனால தான் நான் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ண சொன்னேன். லெட் மீ டாக். அது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு சின்ன வயசுலேருந்து உன்னை பிடிக்காது தான், அது உனக்கே தெரிஞ்ச விஷயம். பட் அன்னைக்கு அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்ததும் யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உன் கூட வந்தது, உன் கூட பேசினது, சிரித்தது, இதெல்லாம் மறக்க முடியாது. ரொம்ப நல்லாவே இருந்தது.
ஆனால் நீ தான் பையன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. சின்ன வயசில் இந்த பழைய கோவம் திரும்பவும் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அடிக்கடி எனக்கு தோணிகிட்டே இருக்கும், நம்ம ஏன் அவளை வெறுக்கிறோம், அத்தான்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய தப்பா, அப்படி இப்படின்னு நான் நிறையா நினச்சிருக்கிறது உண்டு. ஆனால் உன் மேலே பெருசாக ஈடுபாடெல்லாம் எதுவும் கிடையாது. அது எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு நீ வயன்னு தெரிஞ்சதும். அப்படியே இருந்துட்டு போக ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சது என்னமோ உண்மைதான். ஆனால் இப்போ நான் உன் கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாழல. லைக் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. நீ நானும் கைண்ட் ஆஃப் புது இடம். எனக்காக சின்ன வயசில் நான் சும்மா ஒரு வார்த்தை சொன்னதுக்காக நீ டாக்டர் வரைக்கும் படிக்கிறது, அதுக்காக டெய்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணி டெய்லியும் நைட்டு லேட்டாக தூங்குறது, எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு பொண்ணு நம்மளுக்கு இந்த அளவோ க்ரேஸாக லவ் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு என்னையே அறியாமல் உன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு பையன். யா, I truly, madly, deeply fallen for you. And I really mean it. எனக்கு இதை முன்னாடியே சொல்லணும் அப்படிங்கிறது இருந்தது. ஆனாலும் என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் உன் பிறந்த நாளுக்கு சொன்னால் அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்குமே நான் நினச்சேன். அதனால தான் என்னோடய ஃபீலிங்ஸை கூட ஹைட் பண்ணிவிட்டு உன் கூட நான் நார்மலாக காமனாக நடந்துக்கிட்டேன். எனக்கு இதுக்கு மேலே மறைக்க விரும்பலை வயன். I really love you. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களுக்கு முத்தம் வைக்கிறாரு. அதான் என்னை உருகி லவ் பண்ண பொண்ணுக்கு நானும் உருகி காதல் கொடுக்கலான்னு இருக்கேன். வயன் என்னதான் ஆக்சுவலாக இந்த சாரியில் நீ ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப அழகாக இருந்த. லைக் கண்ணே பட்டுடும் போல் இருந்தது. உன்னோட ஒப்பீனியன் என்ன? உனக்கு இதில் ஓகேவா? அப்படியே பிளைண்ட் ஃபோல்டாக கட்டிட்டு சிம்மினே பார்க்குறீங்க. கண்ணில் ஆல்ரெடி டியர்ஸ் ஊற்றிருந்து அந்த பிளைண்ட் ஃபோல்ட்லேயே நனைஞ்சிருக்கும் லைட்டாக. எங்கள் அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிக்கிட்டு, ஐ ஆல்வேஸ் லவ் யூ தான், எப்பயுமே நான் உங்களை லவ் பண்ணுறேன் ரொம்பவே, நீங்களும் அதெல்லாம் பேசுகிறீங்கன்னு என்னால் நம்ப கூட முடியல தான். எனக்கு சின்ன வயசுலேயே நீங்கன்னா ரொம்ப இஷ்டம். நீங்கன்னா நான் உருக்கி காதலிச்ச பையன். நீங்களே இப்படி வந்து பேசுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. இது கனவா நனவான்னு கூட தெரியல தான். எனக்கு சந்தோஷந்தான். உங்களுக்காக இந்த படிப்பை எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தான். அதான் லவ் யூ டூ தான், லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிமினுமே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருந்திருப்பார். இங்கே அதுக்கப்புறம் அப்படியே 2 பேருமே ஐஸ் டு ஐஸ் ஸ்டேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே ஜிமன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லிப்ஸை பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே அவரோட ஐஸை பார்க்குறீங்க. பொறுமையாக 2 பேருமே ஃபேஸஸ் கிட்டக்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் வருது. ஸோ அதுக்கப்புறம் நெக்கு, தென் சீக்ஸு, சின்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்தங்கள் பல பரிமாறுது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஃபார்வேர்டாக அவரோட ஷர்ட்ஸை கட்டிட்டு இருப்பீங்க. அவருமே பொறுமையாக அவங்களோட என்னது நைட்டியில் இருக்கிற ஜிப் இருக்குல்ல ஃப்ரண்ட்டில், அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அடுத்துன்னு நடந்து ஃபைனலி உங்களுக்கும் அவருக்கும் லைஃப் பிகின் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் யூ கான் ஃபேஸ் ஹிம். லைக் உங்களுக்கு ரொம்ப ப்ளஷியாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் கடனை எழுந்திரிச்சு
குளிச்சுட்டு ஒரு ஸ்டிக்கி நோட் மட்டும் தான், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அதான் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வித் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலி அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் போட்டதும் இங்கே ஜிம்மனுக்கு செம சிரிப்பு வருது. ஸோ சிரிச்சுட்டு அப்படியே இருக்காரு. பார்த்தா அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது, ஜிமினோட அம்மா கிட்டேருந்து. ஜிமினே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எப்படா வர ஊருக்கு, அதுவும் இல்லாமல் நீ இல்லாமல் இருக்கிறத வெறிச்சோடி இருக்கடா ஜிமினு அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்னம்மா பண்ணணும் ஊருக்கு வர்றேன் அப்படின்னு. நீ இல்லைடா, நீ வரலனாலும் பரவாயில்ல, 2 பேரும் ஒரு புள்ளைய பெற்றெடுத்து எங்கள் கையில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்க கூடயே நாங்கள் ஓடி ஆடி அப்படியே எங்கள் காலத்தை தள்ளிவிடுவோம்டா. நீ வரணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஒரு பேர பிள்ளையாவது வச்சு கொடுடா அப்படிங்கிறாங்க. நீங்கள் லைட்டாக ஜிம்மு சிரிச்சிட்டு, கூடிய சீக்கிரம் வந்துடும்னு நினைக்கிறேம்மா. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாரு. சந்தோஷம் சந்தோஷம் ஜிமினே, இப்போதான்டா என் மனசுக்கு ஆறுதலாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோனை கட் பண்ணும்போது அவ்வளோதான், தண்டோரா போட்டு சொல்லியாச்சு. லைக் அவங்க 2 பேரும் ஃபோர்ஸ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, அவங்களுக்குள்ளே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட அம்மா அப்பா இங்கே வந்து அவங்க ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. ஸோ சொன்னதும் எல்லாருமே லிட்ரலி எவ்வளோ ஹாப்பி. இங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் சொன்னேன்னு இப்போ அவங்களுக்கு கசந்தாலும் நாளை பின்ன அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நான் சொன்னேன்னு நீ கேட்டியா பார்த்தியா, நான் சொன்னது தான் நடந்திருக்கு, சொன்னது தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். தான் பொண்ணோட லைஃப்க்கு பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கா, அப்பாடா லைஃப் லீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லிட்டு சந்தோஷமாக வந்துட்டுருக்கு. தென் நீங்கள் ஜிம்மில் லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு. ஸோ மதியானம் ஆயிருந்திருக்கும். எங்கள் ஜிம்மன் என்ன பண்ணுறாருனா, சரின்னு சொல்லிட்டு வைஃபை லைட்டாக மிஸ் பண்ணுறாரு போல். அதுவும் இல்லாமல் மார்னிங் பார்க்கவும் கிடையாது. ஸோ லன்ச் செஞ்சுட்டு டிஃபன் பாக்ஸில் உங்களுக்காக எடுத்து வச்சுட்டு உங்களோட கிளினிக் எல்லாமே தெரியும். ஸோ டைரெக்டாக அங்கே கேப் பிடிச்சி போயிருந்திருப்பார். ஸோ போனதும் அங்கே வந்து கேட்குறாங்க, நீங்கள் யார், பேஷண்ட்டாக நேம் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அவர் நான் மிஸ்ஸஸ் வையன் இருக்காங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட். ஓ அப்படியா சார், வெயிட் நான் வந்து மேம்கிட்ட கேட்கிட்டு. இல்லை அவங்கள்ட்ட எதுவும் கேட்க வேண்டாம், ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றது, ஸோ அவங்க சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஆக்சுவலாக அந்த க்யூ முடிஞ்சதுக்கப்புறம் நான் வேணா போகிறேன். இல்லை சார், ஆக்சுவலாக அப்பாயின்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, என்ன ஒன்று பண்ணுறீங்களா, ஜஸ்ட் ஒரு 5 minutes to 10 minutes நீங்கள் போயிட்டு வந்துடுறீங்களா அட்டெண்டர் மாதிரி, ஸோ தட் கொஞ்சம் நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும், வெயிட் பண்ணாத மாதிரி இருக்கும்ல சார், அதனால தான். சரி ஓகே அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் பேஷண்ட் நீங்கள் போகலாம் சார் அப்படி சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கமேன் அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணியிருப்பார். ஸோ எஸ் கமேன்னு சொல்கிறீங்க. ஸோ சொன்னதும் பார்த்தா வர்றது ஒரு பையன். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. அதான் அடுத்த நீங்கள் ஷாக்கு அத்தானா அப்படின்னு எல்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்க்குது. கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு ட்ரைனிங் மற்றவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு அப்படி குதிச்சிருப்பீங்க அவர் மேலே. அவரும் உங்களை டைட்டனாக பிடிச்சிட்டு வயன் அப்படிங்கிறாரு. என்னத்தான் இவ்வளோ தூரம் அப்படிங்கிறீங்க. தெரியல, மார்னிங் ஒன்று பார்க்கலையா, ஒரு மாதிரி இருந்தது, சரி அதான் லன்ச் கொடுத்துட்டு அப்படியே ஒன்று பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். எப்படி ஒர்க்கெலாம் நல்லா போதா அப்படிங்கிறாரு. போது தான், ஏன் தான் அதுக்குன்னு மெனக்கேட்டு நீங்கள் விட்டுருக்கலான்னு, பரவாயில்ல நான் இங்கே கேன்டீனில் சாப்பிட்ருப்பேனே அப்படிங்கிறீங்க. இருக்கட்டும், எப்பயாவது தானே எடுத்துகிட்டு வரேன். அதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது, என்னால் இப்போ கூட நம்பவே முடியல தான். லைக் உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா? நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல, ஒரு மாதிரி ட்ரீம் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக நான் சிரிச்சிட்டே தான் இருந்தேன். நேற்று நம்மளுக்குள்ளே நடந்தது. ஐயோ கடவுள். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, ஹலோ என்ன நமக்குள்ளே நடந்துச்சு? அதான் நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம்ல.
தப்பார். ஆக்சுவலாக நானும் ஒரு பையன்தான், என் கூட ஒரு பொண்ணு இருக்குது. அதனால் சரி, பார்க்க அழகாகவும் லட்சணமாகவும் இருக்கே, பர்த்டே வேறு, சும்மா உன் கூட இருக்க முடியுமா? ஐ நீட் சம் ரீசன்னா. ஸோ அதனால தான் அவன் கூட இருந்தேனே ஒழிய வேறு ஒன்றும் எனக்குள்ளே கிடையாது. என்னது? அப்படியே உங்கள் ஷோல்டர் பிடிச்சிட்டு, நீ சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன். அதாவது சும்மா ட்ரை பண்ண, தட்ஸ் ஆல். உங்களுக்கு பதக்கன்னு கல்யாணம் தண்ணி ஊற்றுது. என்னதான் சொல்கிறீங்க? உண்மையாவா? ஹே, சும்மா விளாண்ட வயன் சீரியஸாக எடுத்துக்காத. நான் அப்படி சொன்னால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேங்கிறதுக்காக தான் பார்த்தேன். விடுங்க, போங்க. இதெல்லாம் இல்லாமல் விளையாடுறது, எதோ விளையாடுறதுக்குன்னு ஒரு இது இல்லை. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க? அப்படி சொல்லிட்டு லொட்டு நடிக்கிறீங்க. சும்மா 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 சொல்லி பார்த்தேன், நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன என்ன பண்ணுவாங்க? அழதான் செய்வாங்க. என்னால் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அழறீங்க. சரி சரி, சாரி 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 சாரி, போங்க தான். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே விளையாட்டு தான், எதில் விளையாடணுன்ற இது இல்லை. எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு ஒரு நிமிஷம் பிளாங்க் ஆயிடுச்சு தான் அப்படிங்கிறீங்க. சும்மா விளாண்ட வையன் நான். போங்க தான், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன் உங்களுக்கு அழகாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மொத்தம் வைக்கிறாரு. ஸோ 2 பேருமே இப்படி டு த இன்டென்ஸ் லுக் அந்த மாதிரி பார்க்குறீங்க. டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு டேபிளில் இருக்கும், அதை அப்படியே இழுத்து போட்டுட்டு அப்படின்னா உங்களுக்கு மேலே ஏறி உட்கார, அதான் ஏதோ ஒர்க்கு, நீங்கள் என்னத்தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக ஷை ஆகுறீங்க. நான் ஏறி உட்கார வச்சது வேறு எதுக்கும் கிடையாது, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் எடுத்து மேலே வைக்கிறாரு. நீங்கள் என்ன நினச்சதுன்னு வேறு, ஆனால் அவர் பண்ணுறது வேறு. இந்தா எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு போய் கை கால் போ அப்படிங்கிறாரு. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிருப்பீங்க. ஹேண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணியாச்சு, சாப்பிட்றீங்க. அவரும் அப்படியே உங்களை என்னமோ ரசிக்கிறாரு. ரொம்ப அழகாக அப்படி இப்படி தத்ரூபமாக ரசிக்க மாட்டாங்க. ஒரு நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம வந்து அப்படி ரசிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஜிமின் உங்களை ரசித்து பார்த்துட்ருக்காரு. என்னது, ஏதாவது ஒட்டி இருக்கா என்ன? எமோஜி குறுக்குறோன்னு பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என் ஒய்ஃபை நான் பார்க்குறேன், உனக்கு என்ன அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு, தான் சாப்பிட முடியல தான் அப்படின்னு நீங்கள் வைக்கப்படுறீங்க. இங்கே ஜீவன் சிரிச்சுக்கிறாரு. சரி ஓகே சாப்பிடு அப்படி சொல்லி சாப்பாடெலாம் வச்சுருப்பாரு. தென் ஃபைனலி ஒரு 20 மினிட்ஸில் அந்த மனுஷன் போயாச்சு. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வரும்போது ரோஸஸ்லாம் வாங்கிட்டு வரீங்க. கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கீங்க போல நீங்கள். ஸோ ரோஸஸ்லாம் அதான் இந்தாங்க தான். இது ஆக்சுவலாக வர வழியே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ரோஸு, அதான் பார்த்ததும் வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு, இந்தாங்க தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. சரி தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் வாஸில் வச்சுட்டு அப்படியே அந்த மனுஷனும் நீங்களும் வெளில போகலாமா அப்படிங்கிறாரு. போகலாமே. தென் வெளில போகிறீங்க, அவுட்டிங்ஸ் ஜாலியாக இருக்குது அப்படிங்கிறாரு. இரும்புறாரு. என்ன தாச்சு, ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர் தானே நீ, என்ன செக்கப் பண்ண, எத்தனை பேஷண்ட்ஸை செக்கப் பண்ணுற, இது எனக்கு எப்படி இருக்குது, உடம்பு ரொம்ப நல்லா கொதிக்குதா, என்ன எதுன்னு சொல்ல அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே வரைய பார்த்துட்டு, உங்களுக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது, எதுவும் பண்ணல, ஆக்டிங் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட நெஞ்சில் தட்டுறீங்க. ஐயோ அல்பையா அப்படியே தெரிஞ்சிருச்சு சே அப்படிங்கிறாரு. நீங்கள் அடு சிரிச்சுக்கிறீங்க. அதான் அப்படிங்கிறீங்க. என்னம்மா, ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தான். இந்த நிமிஷம் இந்த நொடி எனக்கு என்ன ஆனாலும் சரி, மனசார நான் அதை ஏற்றுப்பேன். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு, உங்களை காதலிச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் தான். ஐ ரியலி லவ் யூ அப்படி நீங்கள் சொல்லும் போது
இங்கே ஜிமின் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படியே டேஸஸ் போகுது. உங்களுக்கும் அவருக்கும் உள்ள லவ் பாண்டிங்ஸ் எல்லாம் டு த பீக் டு த மூன் அண்ட் பேக் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ ஃபைனலி இப்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சிக்கான அந்த டேட்ஸ் வந்து தள்ளி போயிருந்திருக்கும் டேட்டு. ஸோ என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறச்சா யூ ஆர் ப்ரெக்னென்ட். ஸோ செம்ம ஹாப்பி. ஃபேமிலிகிட்ட எல்லாரையுமே சொல்லியாச்சு. எல்லோரும் ஆரவாரத்தோட குடு 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 குடுன்னு ஓடி வந்துட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாலாம் தாங்குன்னு தாங்குறாங்க. அவங்க அத்தைங்கெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ பார்த்துக்குறாங்க அவங்கள. ஸோ அப்படியே கொஞ்சம் ரீசஸ் ஆகுது. உங்களுக்கு இந்த எப்படி சொன்னால் வாமிட் சென்சேஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வாந்தி எடுத்த மூலியமாக இருக்கீங்க. ஸோ இப்படி இருக்கவே ஜிவன் உங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறாரு. லைக் உங்களை ரொம்ப பப்பெட் பண்ணி பண்ணுறாரு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, லன்ச் பண்ணுறது, ஸ்நாக்ஸு, டீ எல்லாம் பிளா எவ்ரிதிங் ஈச் அண்ட் எவ்ரிதிங் அவர் தான் பண்ணுறாரு. பிகாஸ் உங்களுக்கு அந்த சென்சேஷன்ஸ்லாம் ரொம்ப அடிக்கடி இந்த தாளிக்கிறது, இந்த பெரட்டுறது அதெல்லாம் உங்களுக்கு வந்து சுத்தமாக ஏற்றுக்கவே மாட்டுது. ஒரு மாதிரி கொமட்டல் வந்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு. எங்கள் ஜிம்மன் தான் அவங்கள நல்லா டேக் கேர் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரோட பாசத்துலேயும் அன்புலேயும் ரொம்ப 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 டு த கோரில் அவரை நீங்கள் லவ் பண்ணிருக்கீங்க. இப்படி இருக்கவே உங்களுக்கு இந்த 7th மந்த் 8th மந்த் இந்த பேபியோட கிக்கிங்ஸ் ஸோ இதெல்லாம் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அதை ஜிம்மனுக்கு கைப்பிடிச்சு வேறு காட்டி விடுறீங்க. ஜிம்மனை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதெல்லாம் எப்போன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துகிட்ருக்காரு ஜிம்மன் இப்படி. ஸோ ஃபைனலி உங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க, டெலிவரி டேட்டு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கும். இட்ஸ் அ பாய் பேபி. ஸோ லிட்ரலி யூ ஆர் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எங்கள் ஜிம்மன் வந்து குழந்தைய கூட பார்க்கல, உங்களை தான் ஃபஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிருக்காரு. எல்லோரும் சொல்கிறாங்க, தெய்வம் பிள்ளைய பாடுறா, பார்க்கவே ரொம்ப அழகாக ஒன்று மாதிரி இருக்காண்டா, மூக்கு ஒன்று மாதிரி இருக்குது, காது ஒன்று மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் அதை காதில் கூட வாங்கல. என் ஒய்ஃபை பார்க்கணும், என் பொண்டாட்டியை பார்க்கணும்னு அப்படியே அது அந்த அந்த கிளாஸ்கிட்டே நின்றுட்டுருக்காரு. இங்கே உங்கள் அம்மாவும் உங்கள் அத்தையும் எப்படி இருக்கான் பாருங்களேன். எப்படி அவ்வளோ மேலே எரிஞ்சு விழுந்தவன் இப்போ பொண்டாட்டி தான் வேணும்னு எப்படி ஒத்த காலில் நிற்கிறான் பார்த்தீங்களா. காலம் எல்லாத்தையும் மாற்றுது, காதல் எல்லாத்தையுமே மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்க. ஃபைனலி உங்களை அந்த வார்ட்லேருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷிஃப்ட் பண்ணதும் தான் அந்த மனுஷனுக்கு உசிரே வருது. அப்போ வாயில் பச்சை தண்ணியே படுது. அந்த மாதிரி லிட்ரலி ஹி வெயிட்டட். இங்கே உங்களை பார்த்துட்டு அழுன்னு அழுகிறாரு. ஒரு புள்ள போதும் நீ கத்துனதில் நான் பார்த்தேன், என்னால் முடியல, ஒரு புள்ள போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி பிதுங்கி அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காரு. பார்த்துக்கலாம், அதப்போ பார்த்துக்கலாம், உன் பிள்ளை எப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டயர்டில் பேசிகிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கான், நான் பார்க்கல, ஆனால் எல்லோரும் பார்த்தாங்க. ஏன் பார்க்கல? எனக்கு நீ முதல்ல நல்லபடியாக வந்தால் போதும்னு தோணுச்சு, அதான் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு லூஸா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்ட சொல்கிறீங்க. எதோ வேணால் சொல்லிட்டு போ. இப்போது குழந்தைய வந்து நர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, நீங்கள் இப்போ ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அந்த குழந்தைய அப்படியே கையில் பிடிக்கிறீங்க. ஒரு மாதிரி ஒரு ஒரு அம்மாவோட அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, தாய்மை. ஸோ அதை ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள். நம்ம பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. என்ன பேர் அப்படின்னு சொல்ல அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஜிமின்னு வைக்கலாமா அப்படிங்கிறாரு. இல்லை, நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். ஏன் உங்கள் பேர் பிள்ளைக்கு பாதி வந்தால் என்னவா அப்படிங்கிறீங்க. நீ வேணுங்கன்னே கோவம் வந்துச்சுன்னா ஜிமின்னு சொல்லிட்டு அப்படியே என்னை பார்ப்பேன், எதுக்கு இந்த வம்பு, அவனுக்கு வேறு பேர் வைக்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் கழுவடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறீங்க. அல்பையா மூஞ்சிலே தெரியுதா ஆளை பாரு அப்படிங்கிறாரு. நீங்களும் அவரும் ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. இங்கே ஜிம்மினோட அம்மா ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறாங்க. இப்போ பாடுறா, உனக்கு நல்லபடியாக ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா நான் வந்து முருகர் பேர் வைக்கலான்னு இருந்தேன்டா. அவர் அப்படியே பார்க்குறாரு. வேண்டிக்கிட்டியாம்மா? ஆமாண்டா, முருகர் பேர் வைக்கலாம்டா, சாமி குத்தமாயிடும்டா. ஏதோ பண்ணி தோலை அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அப்படியே கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. என்னங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சாமியால் தான் நீங்களும் நானும் கல்யாணமே பண்ணியிருக்கோம், அதை மறக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. அது என்னவோ உண்மைதான். அது ஒரு காலம்,
அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பயப்படாமல் கொஞ்சம் தைரியமாக கெத்தா நின்றுருந்தேன்னா இந்த மாதிரி மாட்டேந்திருப்பேன் நான் என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும் அப்படின்னாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தெனாவட்டை பார்த்துட்டு, ஏன் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு என்னவா, ஏன் நான் உங்களை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கலையா என்ன? ஐயோ, எனக்கு இருக்கிற பொண்டாட்டி மாதிரி எவனுக்கு கிடைக்க மாட்டான், கொடுத்து வச்ச வாடினா என்னடி பொசுக்குன்னு உன்னை பற்றி இப்படி சொல்லிட்டேன் நீனு, எப்படி போட்ட பொண்டாட்டி தெரியுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி பார்க்குறாரு. எப்படி போட்டி பொண்டாட்டி நான் அப்படிங்க. தங்கம் நீ தங்கம், சரி சரி உரச வேண்டாம் பார்த்துக்கலாம், நான் தங்கமாகவே இருந்துட்டு போகிறேன், பித்தளையாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உரசி தான் பார்க்குறது, அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க பாஸ் அழுதுகிட்டே, ஐயோ ஒரு புள்ள போதும் ஒரு புள்ள போதும் நீ கத்துறது என்னால் தாங்க முடியலன்னு யாரும் சொன்னாங்க. ஆனால் இப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் இடுப்பாக பார்க்குறீங்க, ஜிம்மினோட ஹேண்ட் இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஹலோ ஹலோ, நீ நினைக்கிற மாதிரி இப்போவே எல்லாம் கிடையாது. ஒரு 2 வருஷம் கழிச்சு சரி தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ இங்கேயும் ஜிம்மன் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே உங்கள் தலையில் அப்படியே ஃபோர்ஹெட்டில் ஒரு முத்தம் வைக்கிறாரு. ஸோ இதோட இந்த 2 ஷார்ட்ஸ் வந்து வைண்டப் ஆகுதுன்னா ஹாப்பி எண்டிங். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தென் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இட்ஸ் அ ட்ரூ பேஸ்டு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு எக்ஸைட்டடாக இருக்கும். லைக் எது வரைக்கும் ட்ரூ ஸ்டோரி, எது வரைக்கும் இமேஜினேஷன் சொல்லிட்டு. ஆனால் முக்கால்வாசி என்னோடய இமேஜினேஷன்ஸ் தான், அதில் ஒரு கால்வாசி சொல்லிக்கலாம். எதுலேருந்து இருக்குன்னா, அந்த பொண்ணு டாக்டர் படித்தது, சின்ன வயசுலேருந்து அதான் சொல்லிட்டு க்ரெஷ்ஷாக இருக்கிறது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் ரியல். பட் எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டது கிடையாது, ஓகேவா? என்னோட எப்படி சொல்கிறது, பக்கத்து வீடு பையன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல. பிகாஸ் வந்து அவன் என்ன சொன்னான்னா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கும் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக செட் ஆகாது, அது அத்தான்னு சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எனக்கு விரும்பலை, எனக்கு வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க, அப்படி இல்லைனா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பார். அந்த பொண்ணு அவருக்காக டாக்டர்லாம் படிச்சிருக்கு, உண்மையாகவே படித்தது அந்த பிள்ளை. ஆனால் கைனகாலஜிஸ்டான்னு எனக்கு தெரியாது, நானாக சொன்னது தான் அது. ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய ட்ராஜடியே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டில். லைக் அந்த பொண்ணு, நான் அத்தானை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அந்த பொண்ணு ரொம்ப அடம் பண்ணுச்சு. லைக் அவங்க வீட்டிலலாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, ஈவன் தோ அங்கிள் ஆண்டிக்கு கூட நிறைய பேசி பார்த்தாங்க. ஆனால் அந்த பையன் வந்து ஒத்துக்கலை. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, வாழ போகிறது நான், எனக்கு பிடிக்காத லைஃப்பை நான் கட்டிக்கிட்டு நான் என்னதான் பண்ணுறது, நீங்கள் கட்டி வச்சுட்டு போயிடுவீங்க, நாளை பின்ன ஏதாவது ஒன்றா நீங்களே பார்க்க போகிறீங்க, நான் தானே பார்க்கணும், தயவு செஞ்சு என் லைஃப்பில் யாரும் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம் அப்படி சொல்லியிருப்பார். பட் அந்த பையன் லவ்வெல்லாம் பண்ணல, பட் ஸ்டில் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ நிறையா பிரச்சனை இந்த மாதிரிலாம் போச்சு. ஃபைனலி எங்கள் ஊர் பக்கத்துலேயே வேறு ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தது, அப்போலோவில் ஒர்க் பண்ணது அந்த பொண்ணு, சென்னையில். ஸோ அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேறு ஒரு பொண்ணை தான் அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான், சொந்த அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ மற்றது எல்லாமே என்னோடய பிட்டுகள், என் இமேஜினேஷன்கள், ஓகே. ஸோ ரியல் லைஃப்பில் அந்த பொண்ணோட லைஃப் வந்து எப்படின்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் இந்த ஸ்டோரியிலையாவது ஹாப்பி எண்டிங்காக இருக்கட்டுமேனு இப்படி வச்சேன். ஹோப் யூ லைக் இட். நீங்கள் என்ன அந்த பையனோட முடிவு ஓகேங்கிறீங்களா, இல்லை அந்த பொண்ணை பாவம் நீங்கள் நினைக்கிறீங்களா, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையனோட டெசிஷன் என்னமோ கரெக்டுன்னு தான் தோணுச்சு. பிகாஸ் இட்ஸ் ஹிஸ் லைஃப், அந்த பையனோட லைஃபு, அவனுக்கு பிடிக்கணும்ல அந்த பொண்ணு, ஆக்சுவலாக ப்ரைமரி. ஸோ பிடிக்காத ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்லாம் கஷ்டப்பட முடியுமா, ஏதோ வாழ்ந்தோம் அப்படி இப்படின்னு இருக்க முடியாது. ஸோ பெட்டர் பிடிச்ச பொண்ணை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுவே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் எடுத்த டிசிஷன் ஓகே, சரி அப்படின்னு தான் பட்டுச்சு. பட் அந்த பொண்ணோட லைஃப்பை யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அவன் வந்து சும்மா சின்ன வயசில் எனக்கு டாக்டர் பொண்ணு ஒய்ஃப் வந்து வேணும்னு சும்மா சொன்னான்.
எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டோம், நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் தான் அவன் சொன்னான். ஆனால் அந்த பொண்ணு அதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு டாக்டர் வரைக்கும் படிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினச்சி பார்க்கல. அதுவும் இல்லாமல் அவன் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு என்னமோ நர்ஸு. ஸோ டாக்டர் பொண்ணெல்லாம் அவன் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ இதுதான் ஸ்டோரி. ஓகே, சரி அவ்வளோதான்டா. தென் ஹாப்பி என்டிங் இந்த இந்த ஸ்டோரியில் இட்ஸ் அ ஹாப்பி என்டிங். அந்த ரியாலிட்டியில் அந்த பையனுக்கு என்னமோ ஹாப்பி என்டிங். பட் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு நம்புவோம். அவனுக்குன்னு அந்த பொண்ணுக்குன்னு ஒருத்தன் பிறக்காமையே போயிட போகிறான், கல்யாணம் நடக்காமையே போயிட போகுது. ஸோ இட்ஸ் ஆல் ஃபேட். நம்மளுக்கு என்ன நடக்குமோ என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். நம்ம என்ன தான் குத்த வச்சு அந்த பட்டனில் போய் உட்காந்தாலும் அது நம்மளுக்கான பட்டன் இல்லைனா நம்மளை ஸ்ப்ரிங் மாதிரி தூக்கி விட்டு எறிஞ்சு போயிட்டே இருக்கும். லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல கருத்து, எடுத்துக்கோங்க. சரி, ஓகேயா, வேறு ஒரு ஒன் ஷாட்டில் இல்லை டூ ஷாட்டில் சந்திக்கலாம். மன்னியும் பாய் சொன்னீங்க மிசோலாம் நிக்கோ நிக்கோ நீ